வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நம்ம சேனலுக்கு ஃபண்ட் டொனேட் பண்ண அந்த ரெண்டு நல்ல உள்ளங்கள் அஸ்வின் ஸ்ரீராம் அண்ட் டிவிகே பாய்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிவிடுவோம். ஏன்னா இதுதான் சேனலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது இந்த லேடி கெட்டப் சத்யராஜ எவ்வளோதான் நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, எவ்வளோதான் நீங்கள் கலாச்சாரம் சரி, அடங்க மாட்டேன், அப்படியே விஸ்வாசத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமிச்சுனுக்குது விசுவாசத்தை. சரி, இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கு. அது என்ன வீடியோன்றது முதல்ல பாத்துருங்க. நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ மேடம் இந்த அளவுக்கு பேசுறாங்கல்ல திமுக கவர்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு, இப்போ இது எல்லாத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த அம்மாவோட வெர்ஷன்ல, அதாவது லேடி கெட்டப் சத்யராஜோட வெர்ஷன்லயே நம்ம பாணியில சொல்லிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தெரியும். நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி மக்களுக்கே பாதி கொடுத்துருக்காங்களே, அதையெல்லாம் மறந்துட்டா பேசுறீங்க. மக்களோட வீடுகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு இப்ப ரீசெண்டா. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் உங்களை மகிழ்விக்க இந்த குடிசைகள் எரிஞ்சதை கொண்டாடும் விதமா ஒரு நடன நிகழ்ச்சியோட நடத்தினாரு. அதை கூட நீங்க தவறா பேசுனீங்க. உங்களை மகிழ்விக்கத்தானே அவர் இவ்வளவு பண்ணாரு, இதை நீங்க தவறா பேசலாமா? பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லை. ஆமாங்க, பிஜேபி மாதிரியான கட்சிகளுக்கு இங்க நடக்கிற கஷ்டங்கள் ஒண்ணு கூட தெரியாது. நம்ம ஆட்சியாளர்கள் இப்ப இருக்க இந்த ஒரு நல்ல ஆட்சி என்ன பண்ணுது? மக்களை கொள்ளையடிச்சு மக்களை சுரண்டி பணத்தை பதுக்கி வச்சா அதுல பாதியை கேக்குறாங்க. இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை நோக்கி ரைடு அனுப்புறாங்க. இதை வன்மையா கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பா நம்ம எல்லாரும் சார்பாக டெல்லிக்கு போய் நீதி கேட்க போயிருக்காரு. நீங்க நிதி கேட்க போறான்னு நினைச்சிட்டீங்க, அவர் நீதி தான் கேட்க போயிருக்காரு. இந்த மாதிரி நாங்க கொள்ளையடிச்சதே இவ்வளோ, இதுல பாதி கேட்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் பேசிட்டு தாங்க வந்திருக்காங்க. ஓகேனா டீல், இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர். நீங்க எல்லாரும் கூட அவர் ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவர் கூட நம்ம எல்லாருக்கும் கொடுக்காத நிதியை வாங்க போயிருக்காரு. அவர் நிதிக்காக போலங்க, அவர் மகன் உதயநிதிக்காக போயிருக்காருன்றதை நம்ம யாருமே புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியா சமரசமாகி 2026 நாங்களே ஆட்சி அமைஞ்சா, இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகமே ஆட்சி அமைந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களை உங்ககிட்ட அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காருங்க. இவ்வளவு சத்தியத்தை பண்ணி அடி உத மிதி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட அரசியல் ஆசானான அரசியல் வழிகாட்டியான சின்னவரை அவங்க விட்டாங்க. கட்டவுத்து விடுறது கட்டவே இல்ல, கட்டவே இல்லையா? தன் கட்சியோட அரசியல் சாணக்கியனான சின்னவரை காப்பாத்தின சந்தோஷத்துல தாங்க இந்த நடன நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது கூட யார் ஏற்பாட்டில் நினைக்கிறீங்க? நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜோக்கர் பாபு தலைமையில் நடத்தியிருக்கோம். நம்ம இப்போ நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க, அரசியல் வழிகாட்டியான அரசியல் ஆர்வலரான சின்னவரை காப்பாற்றின சந்தோஷத்தில் இந்த நடன நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய அண்ணன் ஜோக்கர் பாபு தலைமையில் நடத்தினது தவறா? பக்கத்து ஏரியாவில் தான் குடிசைகள் எல்லாம் எரிஞ்சு எல்லா உடைமைகளும் போச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. நீங்களே கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லுங்க. அவங்க கிட்ட டிவி இருக்காது, எந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுமே இருக்காதுன்னு தெரிஞ்சதால தான் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஜோக்கர் பாபு தலைமையில் நடன நிகழ்ச்சி ஆடலும் பாடலும் நடந்துச்சு. எதுக்காக? அந்த மக்களையும் மகிழ்விக்கிறதுக்காக தானே. மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே, இது நியாயமா? A good leader should have an efficient understanding of the entire country. எங்க ஒருக்கா சொல்லு. Should have an efficient understanding. மர்க்கா சொல்லு. Should have an efficient understanding. Do you consider yourself an atheist? நீங்க atheist consider பண்றீங்களா? புரியல எனக்கு. Non religious நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு
ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. மக்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல, அப்பெல்லாம் போகாத அப்பா தன் மகனை காப்பாற்ற உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு போறாரு, இது நியாயமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஒரு தகப்பனா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு மக்கள் முக்கியமா இல்ல தன் மகன் முக்கியமா? யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல, இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேற பேசப்படாதீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப மனசாட்சியோட நீங்களே சொல்லுங்க, மகனை காப்பாத்துறது முக்கியமா இல்ல மக்களை காப்பாத்துறது முக்கியமா? மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. ஏன்னா என்ன ரோட்ல போற ஒரு நாய் கூட என்ன மதிக்காது. ஆனா இன்னைக்கு இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்துல எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எல்லா கிரெடிட்ஸும் விஜய் அண்ணாக்கு தான் போய் சேரும். எனக்கே நல்லா தெரியும், என்ன மாதிரி லூசு கூவெல்லாம் உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க, சேர்க்கறது இல்லை, உங்கள் கட்சிக்குள்ளே அனுமதிக்க கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அட்லீஸ்ட் ஸ்லீப்பர் செல்லாவது உங்கள் கட்சிக்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தா நான் தான் ஸ்லீப்பர் செல் அப்படின்றத இந்த உலகத்துக்கே போட்டு உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் காமிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பச்சோந்தி வைஷ்ணவி பண்ணதெல்லாம் இன்னும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மேரத்தான் காம்படிஷன்ல கூட எனக்கு அழைப்பு இல்லாம நான் போயிருந்தேன். அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. அந்த அவல நிலை எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு தான் உங்கள் கட்சிக்கு வேண்டான்னு இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் உங்களை எதிர்த்து என்ன பேச சொல்லியிருக்காங்க? ஒரு நாய்க்கு கூட புறைய போட்டிங்கன்னா அது தன்னோட விசுவாசத்தை காட்டும். அதே மாதிரி எனக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்களே, அப்போ நானும் எவ்வளோ காட்டணும் விசுவாசத்தை. என்ன கும்பிடுது ஒரு புறம் ஓட்டதுக்கு உசுர கொடுக்குதையா, இதாயா உண்மையிலே நன்றி உள்ள சீவன். அதனால தான் இப்போ நானே வைஷுக்கு குரல் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். எனக்கே தெரியும் அம்மாவும் பொண்ணும் எச்ச வேலை பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்னு. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒரு நாய்க்கு புறைய போட்டால் கூட அது அதோட விசுவாசத்தை காட்டுற மாதிரி எனக்கு போஸ்டிங் கொடுத்தவங்களுக்கு நானும் காட்டணும் இல்லையா விசுவாசத்தை? உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களே மெசேஜ் பண்ணி அதை தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே போடுற அந்த பழைய டெக்னிக்கை இன்னும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 8ஆம் தேதி விவகாரத்தை நினைக்கும் போது சிரிப்பை அடக்க முடியாமல் நாங்கள் எல்லாரும் சிரிச்சு மகிழ்வோம். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மேரத்தான் காம்படிஷன் கூட எனக்கு அழைப்பு இல்லாம நான் போயிருந்தேன். அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஆனா என்ன பண்றது? ஒரு நாய்க்கு புறைய போட்டா கூட அது தன்னோட விசுவாசத்தை காட்டுற மாதிரி எனக்கு போஸ்டிங் கொடுத்தவங்களுக்கு நானும் காட்டணும் இல்லையா விசுவாசத்தை? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எனக்கும் நல்லாவே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்களை படிப்புல ஆர்வம் வளர்றதுக்கான பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர்றதுக்கு எல்லா தகுதிகளும் தளபதி விஜய்க்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது? ஒரு நாய்க்கு புறைய போட்டால் அது எப்படி தன்னோட விசுவாசத்தை காட்டுமோ அதே மாதிரி எனக்கு போஸ்டிங் கொடுத்தவங்களுக்கு நானும் காட்டணும் இல்லையா விசுவாசத்தை? என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் கேட்டாங்க. இந்த ஆட்சி 2021 இந்த 25 வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அவங்க மக்களுக்கான ஆட்சியாக இது எதையுமே பண்ணலை. ஏன்னா அவங்களோட அஜெண்டாவே எப்படியாவது சின்னவரை அரசியலுக்கு கொண்டு வரணும், எம்எல்ஏ ஆக்கணும், மினிஸ்டர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும், வாய்ப்பு இருந்தால் சிஎம் போட்டு தள்ளிட்டு கூட அடுத்த சிஎம் ஒரு ஆக்கணும்ன்றது தான் இவங்களோட பிளான். நான் சுட்டு அவன் ஜாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? ஓசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். ஸோ இந்த ஆட்சி சின்னவருக்கான ஆட்சி. நீங்க மறுபடியும் 2026 ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இது மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். போன ஆட்சியிலையாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக இவங்க ஆட்சி அமைஞ்ச உடனே பரந்தூர் துப்பாக்கி சூடும் நடத்த போகிறாங்க. சாத்தாங்குளம் கேஸ் எல்லாம் ஒரு தடவை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுபடியும் திருடர்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு சாத்தாங்குளம் கேஸ் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் ஊழலில் பல சாதனைகள் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ அந்த சாதனைகளை முறியடிக்கிற மாதிரி எங்களோட ஊழல் சாணக்கியன் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா,
அவரோட சேர்ந்து பழைய சாதனைகளை முறியடிக்கிற மாதிரி பல சாதனைகளை அடுத்த ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா பண்ணியே தீருவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதனால நான் மறுபடியும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்கே ஓட்டு போடுங்க. அப்பதான் நம்ம எல்லாரும் பாஜக ஆட்சி முன்னாடி மண்டிட்டு உட்கார முடியும். எனக்கு பல பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வண்டு முருகன் ஒருத்தர் இவ்வளவு கீழ்த்தரமா மக்களை பத்தி பேசுறாரு, இதுக்கெல்லாம் ஏன் நீங்க குரல் கொடுக்கலன்னு என்ன கேட்டாங்க. ஆனா என்ன பண்றது, ஒரு நாய்க்கு புறைய போட்டா கூட அது தன்னோட விசுவாசத்தை காட்டும். அதே மாதிரிதான் எனக்கு போஸ்டிங் கொடுத்தவங்களுக்கு தானே நான் காட்ட முடியும் விசுவாசத்தை. அதனால வண்டு முருகன் பேசிய பேச்சுக்கு நாங்க எல்லாரும் உட்கார்ந்து மகிழ்ந்தோமே தவிர வேற எதுவும் நாங்க பண்ணல. ஏன்னா இது அப்பாவோட மகனுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி கிடையாது. அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்கே உங்க வாக்குகளை செலுத்துங்க. இறுதியா எனக்கு இதை பேச சொல்லி கொடுத்த மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஜோக்கர் பாபுவுக்கு நன்றிகளை சொல்லி விடை பெற்றுகிறேன். நன்றி, வணக்கம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப.